குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்ததும் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் கெஜ்ரிவால். ஊழல்வாதி அல்ல என நிரூபணமான பிறகுதான் முதல்வர் நாற்காலியில் உட்காருவேன், நான் நேர்மையானவன் என நம்பி மக்கள் ஓட்டளித்தால் மட்டுமே மீண்டும் பதவிக்கு வருவேன் எனவும் சபதம் போட்டார். இதைத் தொடர்ந்து புதிய முதல்வராக பதவியேற்ற அமைச்சர் ஆதிஷி இன்று அலுவலகம் வந்து பணிகளை தொடங்கினார். அப்போது அவர் தனது பக்கத்தில் ஒரு காலி நாற்காலியை வைத்திருந்தது கவனத்தை ஈர்த்தது. அது முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலின் நாற்காலி. அதில் உட்காராமல் ஆதிஷி ஏன் புது நாற்காலியை தேர்வு செய்தார் என கேள்விகள் எழுந்துள்ளது. பொறுப்பேற்றதும் பேசிய ஆதிஷி, டெல்லியின் முதல்வர் எப்போதும் கெஜ்ரிவால் தான், எனக்கு குருவே அவர்தான் என அன்பு மழையை பொழிந்தார். தொடர்ந்து அந்த காலி நாற்காலிக்கான விளக்கத்தையும் கொடுத்தார். அன்று ராமர் வனவாசம் சென்றபோது பரதன் எந்த சுமையை சுமந்தாரோ என்று நானும் அதே சுமையை சுமக்கிறேன். ராமரின் செருப்பை அவர் அரியணையில் வைத்து ஆட்சி செய்ததைப் போல நானும் அடுத்த 4 மாதங்களுக்கு ஆட்சி செய்வேன். இந்த நாற்காலி கெஜ்ரிவாலின் வருகைக்காக காத்திருக்கும் என்றார். இது கெஜ்ரிவால் மீதான பக்தியா, இல்லை அந்த சேரில் உட்கார்ந்தால் நாமும் சிறை செல்வோம் என்ற பயமா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். मैंने दिल्ली के मुख्यमंत्री का कार्यभार संभाला है, जिम्मेदारी संभाली है। आज मेरे मन की वही व्यथा है जो भरत जी की थी जब भगवान श्री राम 14 वर्ष के लिए अयोध्या से वनवास पे गए और भरत जी को अयोध्या का शासन संभालना पड़ा। जिस तरह भरत जी ने 14 साल तक भगवान श्री राम की खड़ाऊ रखकर अयोध्या का शासन संभाला, उसी तरह से आने वाले 4 महीने के लिए मैं दिल्ली सरकार चलाऊंगी। भगवान श्री राम ने अपने पिताजी द्वारा दिए गए एक वचन को निभाने के लिए 14 साल का वनवास स्वीकार किया। इसीलिए हम भगवान श्री राम को मर्यादा पुरुषोत्तम कहते हैं। उनकी जिंदगी हम सबके लिए मर्यादा और नैतिकता की एक मिसाल है। बिल्कुल उसी तरह अरविंद केजरीवाल जी ने इस देश की राजनीति में मर्यादा और नैतिकता की एक मिसाल कायम की।